புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாலியல் சண்டையில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 7 மணி நேரமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் முக்கிய குறிக்கோளாக மாணவி பாலியல் சண்டையில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது கடுமையான சட்டம் விதிக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் பள்ளி நிர்வாகத்தை மூட வேண்டும், மேலும் கடுமையான சட்டத்தின் கீழ் பள்ளி நிர்வாகத்தின் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர், தாளர் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை சாலை மறியல் முடிவடையாத நிலையில் தற்போது அந்த சாலை மறியலானது 7 மணி நேரத்திற்கு பின்பு முடிவு கொண்டு வரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதனடுத்து அவர்கள் தற்போது கலைந்து சென்றுள்ளனர். இந்த இரு சாலைகளிலும் தற்போது போக்குவரத்து துவங்கியுள்ளது. 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் ஈடுபட்ட நிலையில் தற்போதானது இந்த போக்குவரத்து துவங்கியுள்ளது.